கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன்னாலேயே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுறாங்க. சிலர் டிப்ரெஷன்லேயே ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் லோனு, நிறைய விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குவோம், சொத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்குவோம், மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவோம், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு அவசரம்னா உடனே நம்ம வேறு எங்கேயாவது கடன் வாங்குவோம். இந்த கடன் வாங்கினா இந்த கடன்காரங்க வந்து எப்போ நிற்பாங்களோன்னு சொல்லிட்டு எப்போ பகல் வரும் எப்போ இரவு வரும் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்கள் கடன் வாங்குவதில்லை. இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறார். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ என்ன பண்ணுவ? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்குவது இல்லை. வேதத்தில் கடன்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடைய மனைவி ஒருத்தர் வந்து எலிசா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து எனக்கு 2 பையனுங்க இருக்கிறாங்க, அவங்களையும் வந்து அவங்க அடிமைப்படுத்த பார்க்குறாங்க, கடனை கட்டும் பிள்ளைங்களை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி எலிசா கிட்ட போய் கேட்கும்போது எலிசா சொல்கிறப்ப, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எலிசா. என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ என்ன பண்ணு, போய் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாக்கிட்டையும் போய் வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வா சொல்லி எல்லா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் வெறும் பாத்திரம் வந்து வீட்டில் வச்சு அவங்க கதவை மூடிட்டு என்ன பண்ணுறாங்களாம், அவங்க சொல்கிறாங்க, இந்த எண்ணெய், இந்த ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை மொண்டு காலியாக இருக்கிற பாத்திரத்துல எல்லாம் ஊற்றுன்னு சொல்கிறாங்க. அவங்க மொண்டு ஊற்ற 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 காலியாக இருக்கிற எல்லா பாத்திரமும் நிரம்பிடுது. அப்போது வந்து போய் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எண்ணெய் நின்று போன உடனே பாத்திரம் வேற காலியா இல்லாததுனால எண்ணெய் நின்று போயிடுச்சு. எண்ணெய் நின்று போனதுனால அவங்க போய் எலிசாவுக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உன் கடன் பிரச்சனை இன்னையோட முடிய போகுது, நீ என்ன பண்ண போற, அந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று உன் கடன் எல்லாம் தீர்த்துரு, மீதி இருக்கிற காசும் எண்ணெயை வச்சு உன்னோட வாழ்நாள் முழுவதும் நீ ஜீவனம் பண்ணு என்று அவங்களுக்கு அவங்க சொல்றத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு விதவை சாதாரண ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்கும் போதே அவங்களுக்கு அவங்க இறங்கி இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்ய கூடுமானால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனிடத்துல போய் உங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது உங்கள் கடனை தீர்த்து வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இல்லையா? அவங்களுக்கு எப்படி எடுக்க எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததோ, அந்த கடனை விற்று எல்லா கடனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வாழ்றதுக்கு உண்டான வழியையும் அது கொடுத்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கடன் பிரச்சனையோடு தவிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை பயப்படாதிருங்க. இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கர்த்தர் உண்டாக்க போகிறார். தேவனுடைய மனுஷனிடத்துல அந்த விதவை போனா தேவனிடத்துல நீங்க கடந்து வாங்க. இன்றைக்கே உங்க வாழ்க்கையில அற்புதம், உங்க கடன் பிரச்சனை மாறும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவது இல்லை. தேவ பிள்ளைகளை செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த லோன் கட்டி அவங்களுடைய வாழ்க்கையப்பா மிகவும் அழுத்து போயிருக்கிறாங்க ராஜா. அவங்களுடைய கண்ணீர், கவலை, வேதனைகளை மாற்றி ஒரு அற்புதம் செய்யும், அவங்க காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.